வெல்கம் டு சந்தானா டாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கெஸ்ட் யாரு? திரைக்கு பின்னால் ஆனா பல பிரபலங்களை திரைக்கு முன்னால், பிரபலங்கள் மட்டும் இல்ல, நாம பார்க்குற சின்ன சின்ன கேரக்டர்ஸை கூட திரைக்கு முன்னால் கொண்டு வர்ற ஒரு டைரக்டர், காஸ்டிங் டைரக்டர் ஷரண்யா சுப்பிரமணியம். இந்த காஸ்டிங்குங்கிற பேரே வந்து புதுசு தான். இன்ஃபேக்ட் நிறைய பேர் காஸ்டிங்குங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பாங்க. ரீசெண்டாக கூட ஹாலிவுட்டில் காஸ்டிங்குக்கு ஒரு ஆஸ்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னா, ஏன் ஒரு காஸ்டிங் டைரக்டரை கூப்பிட்டு காஸ்டிங்கை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ தட்ஸ் வை யூ ஆர் இன் த ஸ்டுடியோஸ். வி வாண்டட் டு நோ மோர் அபவுட் காஸ்டிங். Thank you so much, sir. Thank you for having me on this show. It's my first podcast, அதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. Thank you for the warm welcome. And yeah, like you said, casting அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஆஸ்கர் வின் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? இவ்வளோ வருஷத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் 24 இயர்ஸில் வந்து காஸ்டிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோன் பி அ கிரேட் ஓப்பனிங் ஃபார் அ லாட் ஆஃப் அஸ். அண்ட் அது கிடைச்ச படம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அதர் அப்படிங்கிற ஒரு படம் நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ், நிறைய புதுமுகங்களை யூனோ கிரியேட் பண்ணி அவங்களுக்கு லான்ச் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லி அந்த காஸ்டிங் டைரக்டர் கசாண்ட்ரா வந்து அவங்க ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது பர்சனலி, பிகாஸ் we are also known for that. ஸோ ஐ வாஸ் வெரி இமோஷ்னல் when I saw it. ஈவன் தோ நாங்களாம் வந்து அவார்ட்ஸ்க்காக வேலை பண்ணுறதில்ல, பட் ஐ ஃபீல் அது கிடைக்கிறதுனால அந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறைய ஓப்பனிங் கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் ஆரம்பித்த கேள்வியே வந்து இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ த்ரூ these awards, I think more people will get to know about us and about the work we do. So generally cast and crew அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு டேர்ம் தான். ஸோ யாருக்கும் அது தெரியாதுங்கிறது கிடையாது. பட் மைண்டில் பதியற விஷயம் அப்படின்னா இட்ஸ் த லீட் கேரக்டர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொட்டாகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா முன்னாடி, அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெலாம் தான் மெயினாக வந்து ஞாபகம் இருக்கக்கூடிய இது. அப்படியே படம் பார்த்துட்டு எல்லாரும் நல்லா நடித்தாலும் படம் நல்லா இருந்ததுப்பா, எல்லாரும் நல்லா பண்ணாங்க, அந்த எல்லாருங்கிற கேட்டகரியில் மிச்சவங்கலாம் வந்துருவாங்களே தவிர அவங்கள ஃபுல்லாக ஞாபகம் வச்சுப்பாங்களாங்கிறது தெரியாது. ஸோ நாங்கள் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கேரக்டர்ஸ்லேருந்து குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன வேல்யூ ஆட் கொடுக்குற அந்த சீனுக்கெலாம் வந்து ஒரு செகண்டுக்கு வந்துட்டு போனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் they add value to a scene if not a film. பட் ஒரு சீன் நல்லா ஒர்க் ஆனால் தான் அந்த படமே நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் 10 years ago at a time where நம்மளோட சவுத் இண்டஸ்ட்ரியில் there were a bunch of casting directors, பட் சென்னையில் தமிழில் வந்து பெருசாக யாருமே இல்லை. ஏஜென்ட்ஸ் நிறைய இருந்தாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அன்னிலேருந்து இன்னி வரைக்குமே நிறைய காஸ்டிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக, ஒரு ப்ராசஸ் ஓரியன்டாக அண்ட் ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸை கொண்டு வந்து அண்ட் ஒரு இடம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் சொல்யூஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணது வந்து we were able to do. So I'm really happy that we started Sharanya Sports Talent and it's going really well today. So that's how it started, and I'm glad we're able to do it. I'll just take a pass over here. உங்களை நான் ஸ்டாப் பண்ணுறேன். I'll come to Sharanya Sports Talent. அதை பற்றி I wanted to discuss in detail. உங்களோட ஒர்க் நீங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க. தாராள பிரபு, அதுக்கப்புறம் வந்து மாரா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூ ஹவ் டன் தக் லைஃப் அண்ட் தென் நவரசா. ஸ்பெசிஃபிக்காக நவரசாவில் தெர் வாஸ் ஒன் சீன் இன் எபிசோடு கால்டு பாயாசம். இந்த எபிசோடில் ஒரு கல்யாண சீக்வன்ஸு, அந்த கல்யாண சீக்வன்ஸு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. மை கிரெடிட்ஸ் டு போத் த ஃபிலிமாட்டோகிராஃபர் ஆஸ் வெல் அஸ் த டைரக்டர். அந்த எமோஷனல் கண்டினியூட்டி ஆஃப் தட் சீன் ரொம்ப அழகாக டெபிக்ட் பண்ணியிருந்தது. ஸோ ஐ திங்க் யூ ஹவ் டன் அ மேஜர் ரோல் இன் தட். Can you kindly take us through how did you bring those talents there? நிச்சயமா. ஸோ பாயசம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வந்து எங்களுக்கு 4 நாள் தான் இருந்தது அந்த ப்ராஜெக்ட் காஸ்டிங் பண்ணுறதுக்கே.
முதல்ல ஆக்சுவலி என்னோட பாஸ் ப்ரீவியஸ் பாஸ் மிஸ் மாலாமணின்னு சொல்லிட்டு அவங்க வேட்டையாடு விளையாடு ஓகே கண்மணிக்கெலாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அவங்களோட அவங்க ராஜ் டிவியில் சிஓவாக இருந்தபோது நான் வந்து அவங்களோட லெஃப்ட் ரைட் ஹேண்டு. அப்படியா? ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக நான் என்றைக்குமே சொல்லுவேன். ஏன்னா அங்கே தான் இட் லேட் மை ஃபவுண்டேஷன் அண்ட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் கைடன்ஸ் தட் ஐ ஃபீல் ஐ எம் ஆல்சோ ஏபிள் டு டூ ஸோ மச் டுடே. ஸோ அவங்க வந்து காஸ்டிங்காக பாயசம் கூப்பிட்டுருந்தாங்க. 4 நாள் தான் இருந்தது. அதில் வந்து மெயின் கேரக்டர்ஸ் ஒரு ஐ திங்க் 12-13 பேர் இருந்தாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு உலகம் இல்லையா, அந்த கல்யாண உலகத்தை காமிக்கிறதுக்கு ஐ நீடட் அ லாட் ஆஃப் பீப்புள் தட் வர் ஆத்தென்டிக். இது வந்து லேட் 1960s ஏர்லி 70ஸ்ல நடக்கிற ஒரு பிராமின் வெட்டிங். ஸோ அந்த செட்டப்பின் போது எனக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது சேலஞ்சிங்காக கொடுத்தா எனக்கு ரொம்ப இல்லை, ஐம் ஸ்டாப்பிங் யூ ஹியர். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு கல்யாண செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லேயே எல்லாம் கொடுத்துருவாங்களா? இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி ஆத்தென்டிசிட்டியோட இந்த டைமில் நடக்கிற சில எவ்ரிதிங் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கும். இதுல அப்படி இல்ல. பிகாஸ் இதுல வந்து எனக்கு நிறைய அந்த எனக்கு அதோட கல்ச்சர் தெரியும், புரியும். இன்னொன்னு நான் எப்பவுமே எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ரிசர்ச் நிறைய பண்ணுவேன். இதுக்கெல்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட அந்த டைம்ல கல்யாணம் பண்ணவங்களோட ஆல்பம் எல்லாம் வாங்கி அதுக்குள்ள அவங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து அவங்க என்னென்ன ஹைட்ல இருக்காங்க, என்னென்ன கலர் ஸ்கின் டோன். ஏன்னா ஜென்ரலி ஒரு இது என்னன்னா பிராமின்ஸ்னாலே ஃபேர் ஸ்கின்னு ஒரு விஷயம் அது ஒரு இருக்கு. பெரிய மித்து அது. அது வந்து ட்ரூ கிடையாது. ஸோ அவங்களோட ஹேர் டைப், அவங்க எப்படி ஜடை போட்டுக்கிறாங்க ஆர் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஒரு முகூர்த்தம் செட்டப். ஏன்னா இதில் ரிசப்ஷன் அதெல்லாம் கிடையாது இந்த கரெக்ட் படத்தில். கரெக்ட் கரெக்ட். ஸோ அதில் என்ன மாதிரி உடைகள் போட்டிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ இதெல்லாமே நான் பார்த்து வச்சு ஐ வாஸ் வெரி கிளியர் தட் என்னோட மெயின் கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி நிறைய குழந்தைங்களாமும் நாங்கள் காஸ்ட் பண்ணோம். ஸோ அவங்க இது கும்பகோணத்தில் ஷூட்டிங் நடந்ததுனால எல்லாருமே ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மெயின் கேரக்டர்ஸ் சொல்கிறேன். ஸோ அவங்க யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள கூட வந்தவங்க எல்லாரையுமே கூட நீங்கள் ஒரு 9 யார்ட் சாரி, ஒரு வேஷ்டி, ஓ ஓ அங்க வஸ்திரம் எடுத்துட்டு தான் வரணும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் இல்லைன்னா பெக் பாரோ ஸ்டீல் ஐ டோன்ட் கேர். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சூப்பர் எவ்ரிபடி. சூப்பர். So whoever was part of the crew also, if they didn't have much to do, I'll be like go in as a character. சூப்பர். Apart from that, கும்பகோணத்தில் நாங்கள் ஷூட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நாங்கள் போயிருந்தோம். அந்த ஒரு நாளில் நான் போகிற வழியில் எங்கள் காரில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ போகிற வழியிலே கும்பகோணத்தில் டான்ஸ் ஸ்கூல்ஸ் எதாவது இருக்கா, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ரிலேட்டடான இடங்கள் அங்கே இருக்கான்னு பார்த்து ஓகே அவங்களுக்கு கூப்பிட்டு என்னன்னெலாம் சொல்லலை. அவங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் படம் ஷூட் அதுன்னு சொன்னால். ஸோ நான் ஜஸ்ட்டு விசாரிக்கிற மாதிரி காலில் பண்ணிவிட்டு நான் எப்போ வரலான்னு கேட்டு டைம் போட்டு அங்கே போயிட்டேன். நேரில் போனால் நிறைய குழந்தைங்க, நிறைய அடல்ட்ஸ், எல்லா ஏஜ் குரூப்லேயும் அங்கே இருந்தாங்க. நான் சொன்னேன் இதுதான் விஷயம்னு சொன்னோன்னே நம்ம பேசுகிற விதத்துலேயும் நம்ம பார்க்கும்போது நம்மளை பார்த்தா ஓகே நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும் கனெக்ட் இல்லையா. ஆவாங்க. அண்ட் நம்ம கரெக்ட். பேசுகிற விதம் ரொம்ப முக்கியம் காஸ்டிங்கில். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இப்போ நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உங்ககிட்ட நான் அது எப்படி அது ஒரு சேஃப்டி ஆங்கிளும் ஒன்று இருக்குல்ல. படம் கரெக்ட் கரெக்ட். ஃபிலிம்ஸ்னா ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம வந்து இது பிரேக் பொசிஷன் பண்ணணும்னா பண்ணணும். அது எனக்கு நேச்சர்லேயே எனக்கு இருக்கு டு பிரிங் வார்ம்த் அண்ட் டு கிவ் கான்ஃபிடென்ஸ் in the fact that it will be a wonderful experience and to also understand their shoes. அவங்க எப்படி இதை யோசிப்பாங்க, நான் இதெல்லாம் பண்ணது இல்லையேங்கிற தாட் அவங்களுக்கு வரும்ல. கண்டிப்பா இருக்கும். அவங்க அந்த தாட் வரதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ரீஅஷூரன்ஸ் கொடுத்துடணும் தட் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியமே இல்லை, எங்களுக்கு இதுதான் விஷயம், நீங்கள் அங்கே வந்தால் போகிறோம், சார் வில் டேக் கேர், டிரெக்டர் வில் அப்சல்யூட்லி. டேக் கேர் ஆஃப் ஆனா திங்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி. நேச்சுரலா அப்படியே ஸோ ஒரு ஜெல் 100 ஆயிருக்காங்க. people we formed within கும்பகோணத்துலேயே. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா maximum people were not Brahmins, even though கும்பகோணம் is known for having a lot of கரெக்ட் Brahmins. கரெக்ட். நாங்கள் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணல. முக அமைப்பாக இதுக்கு செட் ஆகுமா. அண்ட் மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கேமராவை பார்க்கக்கூடாது, எக்காரணத்துக்கு கொண்டும் கேமராவை பார்க்காதீர்கள், அவ்வளோதான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு நிஜம் கல்யாணத்துக்கு வரீங்க. அண்ட் செட்டப்பும் அவ்வளோ அழகாக ஆர்ட்டில் அவங்க பண்ணதுனால நிஜமாவே ஒரு கல்யாணம் மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே புரியுது நிஜம் புரியுது புரியுது. நாதஸ்வரக்காரங்கள். இவங்க நம்ம சார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. சார் வேணும்னு சொன்னார். எங்கள் மேம் வந்து ஷீ அரேஞ்ச் ஃபார் ஆக்சுவல் நாதஸ்வரக்காரர்கள். ஓ மை ஸோ காட். எல்லாமே இட் ஃபெல்ட் ரியல். போஸ்ட்டில் பார்த்துக்கலாங்கிறதே இல்லை. ஸோ ஒருத்தங்க உள்ளே வந்தால் ஈவன் செட்டுக்காரங்க எல்லாரும் உள்ளே வந்தாலுமே நிஜம் கல்யாணத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் அவங்களுக்கே இல்ல இருந்தது. அப்படிதான் இருந்தது. I will give major credits to obviously our producer Mala ma'am, for our DOP Satyan sir, and of டைரக்டர். course director sir for bringing that to life. And என்னோட சைட்லேருந்து இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவங்க கிட்ட கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அண்ட் அவங்க எல்லாரையும் கலகலன்னு வச்சுக்கிட்டு அது பேசிக்காக. ஏன்னா சாரால் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
அது தவிர நிறைய சீன்ஸ் போயிட்டுருக்கு, டைலாக் போயிட்டுருக்கு, இமோஷனல் மொமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மிச்சவங்களால என்னோட டைரக்டருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, என் செட்டில் பிரச்சனை. ஸோ முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பண்ணுறதுங்கிறது ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். இட் வாஸ் சச் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு வேலை செஞ்சோம். அது பெருமைக்கெல்லாம் நான் சொல்லலை, பட் அது எண்ட் அவுட்புட், அந்த எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது, அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நானே ஏதோ ஒரு கல்யாணத்துக்குள்ள டிரான்ஸ்போர்ட் ஆன மாதிரி தான் எனக்கே இருந்தது அங்கே வேலை செஞ்ச ஒரு பர்சனுக்கே. ஸோ I think you love this really profession happy. so much, Oh, I love and I think it is your natural self. yeah, The way you are talking, I can understand you are a people loving person. yes, ஸோ அதனால உங்களுக்கு இயல்பா இது வர்றது. yes. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அடுத்தது வந்து உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேஸ்ட்டை செலக்ட் பண்ணுறச்சே ஆத்தென்டிசிட்டியை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, Correct. ஆர் யூ brought authenticity டு த ரோல். கரெக்ட். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ரீல்ஸ்லேயும் சரி, யூத்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் புட்டிங் ரீல்ஸ், தே ஆர் அண்டர் த ஃபேலசி, ஆர் அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க, அழகாக இருந்தால் தான் நம்மளை வந்து சினிமாவில் காஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் பியூட்டி? வாட் இஸ் பியூட்டி அக்கார்டிங் டு யூ? அக்கார்டிங் டு மீ பியூட்டி வந்து இஸ் அ பர்ஸ்பெக்டிவ். இப்போ இங்கே மதரை கேட்டிங்கன்னா, காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, என்ன அழகாக இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஆவரேஜாக இருக்கேன்னு சொல்லுவேன். ஒரு எக்ஸுக்கு என்ன அழகாக இருக்கேன்னு தோணலாம், ஒய்க்கு அழகாக இல்லைன்னு தோணலாம். ஸோ பியூட்டி இஸ் சப்ஜெக்டிவ். யா, பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்தென்டிசிட்டி, பியூட்டி எல்லாமே இஸ் அப்ராப்ரியேட்னஸ். என்னோட தொழிலுக்கு, அந்த கேரக்டருக்கு நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு Suitable-ஆ இருக்கு. சூட்டபிளான ஒரு Beautiful முகமா answer. இருந்ததுன்னா அதுதான் பியூட்டி. ஸோ எனக்கானா எவ்ரிடே பேசிஸில் எந்த ஹியூமனை பார்த்தாலும் எனக்கு அது பியூட்டி தான். ஓ, இப்போ இங்க இருக்கிற கேமரா பர்சன்ஸும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா அவங்க ஒரு கேரக்டர். எனக்கு நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு முக அமைப்பில் ஒருத்தவங்க வேணும்னா ஐ வில் ரியலி ரிமெம்பர் தேர் ஃபேஸஸ். அண்ட் ஐ எம் நாட் சேயிங் இட் ஜஸ்ட் பிகாஸ் தேர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. When I came in, I look at his face, I look at his physicality. It's very interesting for me. There is character. Just உட்காந்தாலே இவர் உட்காந்தா போகிறோம், there is character in him. முடிஞ்சா அவரோட ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுங்க உங்களோட எடிட்டில். ஸோ நோ, பட் ஃபார் மீ whoever I meet on the roads, you can ask my team, எப்படி இருக்கான்ல, எப்படி சூப்பராக இருக்கா, அந்த ஹேரை பாரு. ஆனால் ஒரு நார்மல் சிட்டிசன் ரோடில் போகும்போது அவங்கள வந்து பால்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம கூட போயிடலாம். பட் எனக்கு அங்கே தான் ரொம்ப அழகு இருக்கும். ஸோ ஒருத்தங்க ஓவராக எஃபர்ட் போட்டு அவங்கள வந்து ஒரு விதமாக காமிச்சாதான் என்னை பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. I really liked your answer and the way you actually put it across. தேங்க்யூ. Quite interesting, and ஆத்தென்டிசிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. எனக்குமே உங்க ஆன்சர் கூட ரொம்ப ஆத்தென்டிக்கா இருந்தது. எனக்கு இன்னொன்று சொல்லுங்க சரண்யா, ஐ வாட்ச்டு திஸ் மூவி தக் லைஃப். Yeah. நீங்க காஸ்டிங் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த படத்துல ஐ see 2 kids, ம் ஒரு பையன் ஒரு பொண்ணு. ம் அதில் அந்த பையனும் செம க்யூட்டாக நடிச்சிருக்கான், அந்த பொண்ணும் இன்னும் ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருக்கு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நம்பவே முடியல இவங்க நடிக்கிறாங்களா வாழறாங்களான்னு. அந்த குட்டி பசங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி, எவ்வளோ அழகாக கேமரா முன்னாடி எனாக்ட் பண்ணிருக்கிறது. ஹவு டிட் யூ ஃபைண்ட் தீஸ் 2 kids ஃபார் த மூவி? ஸோ ஆக்சுவலி தக் லைஃப்பில் வந்து நிறைய செகண்டரி கேரக்டர்ஸ் நாங்கள் காஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரைமரி கேரக்டர்ஸ் விச் இஸ் அந்த மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது வந்து ப்ரொடக்ஷன்லேயே அவங்களே மெட்ராஸ் டாக்கீஸே பார்த்துக்கிட்டாங்க. பட் இட்ஸ் நாட் நெசசரி தட் ப்ரொடக்ஷன் தான் பண்ணணும்னு இல்லை, ஜென்ரலி எங்களுக்கு லீடும் வரும், இதுவும் வரும். ஸோ இதில் வந்து அந்த யங் இது நம்ம சிலம்பரசன் சார் அந்த கேரக்டர் காஸ்ட் பண்ணதுக்கு சொல்லும்போது ஆஃப்கோர்ஸ் நாங்கள் ப்ராசஸில் வி ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நாங்கள் எப்போவுமே ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதில் எனக்கு ஐ நியூ திஸ் பாய் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் இட். சூப்பர். ஏன்னா அவங்கள வந்து அவன் 5 வயசாக இருக்கும்போதே எங்களோட ஒர்க் ஷாப் ஒன்று வந்திருந்தான், ஆக்டிங் ஒர்க் ஷாப். அப்போ தான் ஹிஸ் ஸ்டார்டிங் ஹிஸ் அவங்க அப்பா ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காரு. அண்ட் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு ஆக்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணணும்னு சொன்னாங்க. அன்றைக்கே தெர் வாஸ் அ ஸ்பார்க் இன் தட் கிட். ஏன்னா இட் வாஸ் அ 3 or 5 day ஒர்க் ஷாப். அண்ட் அதில் வந்து ஃபீவர் இருந்தது லாஸ்ட் 2 days, செம்ம ஃபீவர், அவனால் உட்கார கூட முடியல. ஆனாலும் வந்தான். நான் ஏன்டா பரவாயில்லடா இன்னொரு ஒர்க் ஷாப்பில் ஃபுல்லாக முடினா
கிடையவே கிடையாதுன்னு வந்தான். ஐ saw conviction in his eyes, I saw passion in his eyes and amazing energy that boys got. ஸோ அந்த ஆடிஷன் ப்ராசஸே எனக்கு ரொம்ப 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 அமேசிங்காக இருந்தது. பிகாஸ் இதில் வந்து நாங்கள் ஆடிஷன் பண்ண சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலான சீன்ஸ். கன்னத்தில் முத்தமிட்டாலேருந்து அந்த ஃபஸ்ட்டு நீ அடாப்டட் சைல்டுன்னு சொல்லி அவங்க அம்மாவை போய் பார்ப்பாங்கல்ல, கீர்த்தனா கேரக்டர், அந்த சீனை வந்து இவங்களை வச்சு பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த பையனுக்கு இமோஷன் வந்து அந்த அழுகங்கிறது வரவே மாட்டேங்குது. அண்ட் இட்ஸ் நாட் லைக் அழறதுங்கிறது வந்து எப்போவுமே கண்லேருந்து தான் வரணுங்கிறது கிடையாது. ஆனால் அது உள்ள நம்ம ஃபீல் பண்ணோம்ல டீப்பா, அப்போதான் இட் வில் கோ ஹிட் தி ஆடியன்ஸில். he just couldn't understand the emotion of sadness. because நான் கேட்டேன், என்னடா sadness கம்மினா, நான் சேடாகவே இருந்ததில்லை, அடி வாங்கினதே இல்லை, யாரும் என்ன திட்டினதே இல்லை. he's only 5, you know, so he doesn't know that feeling. I mean, I'm not 5 at that time, he was about 6.5 I think when he came in, almost 7. ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஸோ டு ஹவு யூனோ வி கேன் பிரிங் அபவுட் தட் எமோஷன் ஃப்ரம் ஹிம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஐ பிகேம் ஹிஸ் மதர் during that entire audition process. Of course he knows me already, அவனுக்கு ஆல்ரெடி என் மேலே ஒரு கனெக்ட் இருக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியாக. அவன் பேர் கேஷவ், நான் சொல்ல வந்துட்டேன். ஸோ லைக் செல்ல குழந்த மாதிரி எனக்கு. அண்ட் அவன் எப்போவுமே என்ன ஒரு அக்கா அக்கா தான் கூப்பிடுவான். நான் சொன்னேன், இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நான் உன் அக்கா இல்லை, நான் உன் அம்மா, உன்னாலே உன்னோட அம்மாவா என்னை பார்க்க முடியுமான்னா ஓகேன்ட்டான். ஏன்னா அவன் அடிக்கடி சும்மாலாம் வந்து எனக்கு முத்தம் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஸோ அவனுக்கு அந்த அன்புங்கிறது என்கிட்டேருந்து ஆல்ரெடி அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அவனுக்கு அது ரொம்ப ஒரு புதுசாக இல்லை. when I asked him to look at me as his mother. ஸோ நான் என்ன பண்ணேன், நானும் அந்த அம்மாவாக மாறி, நானும் அந்த கேரக்டரில் தேவைப்பட்ட அந்த இமோஷன் எல்லாமே கொண்டு வந்து, அந்த டைலாகுக்கெலாம் நாங்கள் போவே இல்லை. முதல்ல ஒரு ரேப்போவை பில்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதில் வந்து பண்ணும்போது என் கண்ணில் ஒரு ஒரு எமோஷன் வருதுங்கிற போது அவனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவன் கண்ணிலையும் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்போ உடனே என்னோட டீம் கிட்ட சொல்லி, எடுக்காரமே டோன்ட் வரி அபவுட் ஸ்கிரிப்ட், ஜஸ்ட் பிக் தட் எமோஷன் சொல்லிட்டு, அப்புறம் அந்த ஃபீல் அவன் இருக்கும்போதே அவனுக்கு டைலாக்லாம் ஆல்ரெடி மனப்படமா தெரிஞ்சுது. ஸோ அப்படியே ஃப்ளோவில் வி வெண்ட் வித் தி திங். ஸோ அப்போ ஐ நியூ திஸ் பாய் இஸ் த்ரூ. விஷுவலாகவும் கரெக்டாக இருக்கான், ஹேர் எல்லாமே அந்த சின்ன சிம்பு மாதிரி தான் இருந்தது. பட் ஆல்சோ பிகாஸ் ஐ நியூ மணி சார் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வித் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஈவன் ஆஸ் அ சைல்ட் இஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித். எத்தை கொடுத்தாலும் பண்ணுற ஒரு கேரக்டர் ஹீ ஹேஸ். ஸோ தட் ஒர்க் ரியலி வெல். எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருந்தது. நிறைய மெமரிஸ் ஃப்ளாஷ் ஆச்சு. பிகாஸ் அவனை ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். I give the credit to the director, all those things. Of course. As a casting director, Yeah. hats off to you. அந்த you பையன் so much. சூப்பரா பண்ணிருந்தான். மாஸ்டர் Yeah. கேஷவ் Yeah. has done a fabulous job. எக்ஸ்ட்ரீம்லி அமேசிங், வெரி பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவன் வந்தது ஒரு 3-4 சீன் சின்னதாக இருக்கலாம். பட் ஐ நல்லா ஃபீல் பண்ணிருந்தாம்மா. he brought so much value beyond what the film had. And Chandra அப்படிங்கிற கேரக்டர் அவனோட சின்ன போர்ஷன் தான் வந்தாங்க. பட் அகேன் she's never acted in her life. What's her name? சந்திரா, அவ பேரு பூர்ணஸ்ரீ. And yeah, so first time அவங்க அண்ணா ரொம்ப வருஷமா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வீட்டில் அந்த நடிப்புங்கிறது ஒன்றும் புதுசுலாம் இல்லை, செட்டுங்கிறது புதுசு கிடையாது. நானும் அந்த பொண்ணுக்கு புதுசு இல்லை. ஏன்னா அந்த அண்ணானால நான் நிறைய அந்த பையனை காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. ஷீ நோஸ் மீ வெரி வெல். ஸோ அண்ட் அவளும் கேஷவ் மாதிரியே ரொம்ப துணிச்சல் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. யூனோ, எதை வேணாலும் கொடுங்க நான் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணை தான் நாங்கள் காஸ்ட் பண்ணி அவங்க ஷூட்டுக்கே போயிட்டாங்க. பட் ஷூட்டுக்கு போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி காட் a little scared, she started crying a lot. அது ஒரு 2 நாள் பார்த்தாங்க, அது கஷ்டமாயிடுச்சுங்கிறதுனால அவங்க பாவம் they had to last minute they wanted somebody else. அப்போ எனக்கு வந்து இம்மீடியட்டாக எனக்கு நம்ம ஆப்வியஸ்லி ஆக்டர் ஆல்ரெடி ஆக்ட் பண்ணவங்களை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன், எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் லாஸ்ட் மினிட், ஏன்னா டைம் இல்லைங்கிற போது. பட் எனக்கு இந்த அகேன் நான் முதல் ஆன்சர் பண்ண மாதிரி அந்த when you get to know the person more, you know, these kind of things strike. இந்த இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், தைரியமான ஒரு குழந்தை, யார் பார்த்தும் பயப்படாத ஒரு குழந்தை, எதை கொடுத்தாலும் பண்ணக்கூடிய குழந்தை, அவ்வளோதான் வேணுங்கிற போது ஐ நியூ திஸ் கேர்ள் வில் டூ ரியலி வெல். வி ஆடிஷன்ட் ஹர். ஆடிஷனே பயங்கரமாக இருந்தது. அண்ட் இவங்க 2 பேருமே சைக்கிள் ஓட்டுற மாதிரின சீன்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து, ஏன்னா நியூஸ் பேப்பர் தூக்கி போட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அவங்களும் அந்த ப்ராசஸில் ப்ரொடக்ஷனில் ரொம்ப அழகாக இவங்களை பார்த்துட்டு பண்ணாங்க. Right now she'll be 7.5, 8. மூவில நடிக்கறச்சே 6 இருக்கும். 1 year difference அவங்க 2 பேருக்கும், 1.5 years difference இருக்கும். பியூட்டிஃபுல்லா நடிச்சாரு. ரொம்ப நல்ல. அந்த பொண்ணு அந்த அண்ணான்னு அது கத்தி கூப்பிடும்போது அந்த ஷாட் வந்து எனக்கு இப்போவுமே யூனோ இட்ஸ் லைக் அவ்வளோ தெளிவாக எனக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஐ நியூ ஷீல் டூ வெல், பட்
ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷீல் கிவ் மீ இல்லையா? ஏன்னா நான் செட்டுக்கு அப்போ போல. ஸோ அது படம் பார்க்கும்போது எனக்கு கண்லேருந்து தண்ணி வந்துருச்சு. ஏன்னா கேஷவ் பார்க்கும்போது ஒரு வேறு விதமான ஒரு பெருமை. பட் இந்த பூர்ணாவை பார்க்கும்போது எனக்கு இட் ஜஸ்ட் ஃபெல்ட் வெரி I இமோஷனல் பிகாஸ் understand. இட்ஸ் ஹர் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தட் இஸ் வாட் ஐ ஃபீல் எவ்ரிபடி ஷுட் லேர்ன். வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் சில்ட்ரன் பிகாஸ் அவங்களுக்கு பயமே இல்லை. யார் என்ன நம்மளை பற்றி நினைக்கிறாங்க, தட் இன்னோசென்ஸ் அப்படிங்கிறது ஐ ஃபீல் ஃபார் எவர் நம்ம அதை வச்சுக்கணும். அது இருந்ததுன்னா எந்த ஆக்டராக இருந்தாலும் என்ன லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இன்னோசென்ஸை மட்டும் நம்மளால் அது ரொம்ப கஷ்டம் தான். பட் அதை கடைபிடிக்க முடியும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்தென்டிசிட்டி ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். சூப்பர் ஆன்சர். யா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க அந்த Yeah. குழந்தைய பற்றி. இப்போ ஒரு ஆக்டர் வராரு, ஒரு பர்டிகுலர் ரோல் பண்ணுறாரு, அவரை டெம்ப்ளேட்டைஸ் பண்ணிடுறாங்க. ம் இதே டெம்ப்ளேட்டில் தான் அவருக்கு மறுபடியும் சான்சஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஆஸ் அ casting director, what do you feel, how the person can change that template and move to the next level roles? சி ஆப்வியஸ்லி நான் நிறைய டிப்ஸ் ஆக்டர்ஸ்க்கே கொடுப்பேன். நீங்களுமே கொஞ்சம் இப்போது நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கு சார், உண்மையை சொல்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் எல்லாமே லைஃபே ரொம்ப ஓடிட்டுருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் புரியுதுங்க, இருக்குது. புரியுது. கோவிட் வந்தே 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் நம்பவே முடியல. அன்பிலீவபிள் ரைட்? Unbelievable. ஸோ ஐ ஃபீல் we need to spoon feed even our creators because எல்லாருக்குமே கட 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 அடுத்து படம் பண்ணும், இதை பண்ணும், இந்த சீன் போடணும், நாளைக்கு ஷூட்டுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பீடில் what if I can give them exactly what they're looking for visually and performance wise. So that is why I'm also there இல்லை. இப்போது நான் எல்லாத்தையும் சும்மா ஒரு ஃபோட்டோஸை மட்டும் அமுச்சிட்டு அவங்க தான் பார்த்து அவங்களே ஆடிஷன் பண்ணணும்னா அது ஒரு டைம் எடுக்கும்ல. அதுக்கு தான் என்ன ஹையர் பண்ணுறாங்க. அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை நீங்களே பண்ணிவிடுங்க, என் விஷன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நரேட் பண்ணிடுறேன், இதுதான் கதை. சூப்பர். அதை தாண்டி நான் கேள்விகளும் நிறைய கேட்பேன். ஸோ ஐ நோ வாட் இஸ் பிரெயின் இஸ் திங்கிங், ஐ நோ வாட் இஸ் லுக்கிங் ஃபார் he or she. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட நான் வேலை செய்யும்போது ஐ நோ என்ன ப்ரெசென்ட் பண்ணால் எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணால் அந்த டைரக்டருக்கு வந்து அந்த பர்ஸ்பெக்டிவை வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். ஸோ நான் ஆக்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போதே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக்ஸில் பண்ணுங்கள். யூ மைட் பி யூஸ் டு திஸ் ஹேர் ஸ்டைல் பட் யூ கேன் ஆல்சோ க்ரோ யோர் ஹேர். யூ கேன் ஆல்சோ லீவ் இட். மேபி உங்களுக்கு ஒயிட்ஸ் இருக்குன்னா அந்த ஒயிட்டாக விட்டு பாருங்கள், தாடி வளர்த்துக்கோங்க, மீசை வச்சுக்கோங்க, அந்த வேறு லுக்கு பண்ண ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லுக்கிலேயே வேறு சீன்ஸ் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு கேரக்டர் ரிக்குவயர்மெண்ட் வந்தாலும் யூ ஹேவ் சம்திங் டு ஷோ, ரைட்? ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் இதுதான் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி ஒரே மாதிரி லுக்கில் ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கிறதும் அண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் முன்னாடி அமிச்ச ஃபோட்டோலேயே நீ அமிச்சிங்கன்னா எனக்கும் நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ திருப்பி இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி திருப்பி அதே மாதிரி கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெர் ஆர் அ லாட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் வேர் அவங்களே இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒருத்தவங்களை பார்த்தேன்னா ஐ வில் டூ அ பிட் ஆஃப் எடிட். நானே ஒரு இமேஜினேஷனில் வந்து இது பண்ணால் என்னவா இருக்கும், இந்த மாதிரி உடை கொடுத்தா என்னமா இருக்கும். அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆடிஷன் டைமில் என்னென்ன விதத்தில் நம்ம அவங்கள நடிக்க வைக்கலாங்கிறது அது வேறு விஷயம். பட் அதுக்கு ஆடிஷனுக்கு வரத்துக்கே அந்த லுக்குக்கே வில் ட்ரை டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் we are discussing only about the look test. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் டெஸ்ட் ஒன்று ஆக்டிங் டெஸ்ட் இருக்குது. அந்த ஆக்டிங் டெஸ்ட்டில் முதல்ல ஒரு ப்ரீஃபாக அவங்கள நடித்து பார்க்க வைப்போம், எந்த லெவலில் இருக்காங்கங்கிறத பார்ப்போம். டயலாக்ஸ்லாம் கொடுப்பீங்க இல்லையா? அஃப்கோர்ஸ் கொடுப்போம். சம்டைம்ஸ் அவங்களே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டும் அந்த ஆக்டருக்கு வரும். ஏன் அப்படின்னா அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக ஒன்று பண்ணிடுவாங்கல்ல. ஸோ தேல் ஃபீல் கான்ஃபிடென்ட் தட் அண்ட் கம்ஃபர்டபுள் தட் ஐ டிட் சம்திங் தட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். Will the director also give a prompt or certain directors are, if we are involved, the directors are not involved in the audition process. They're only there in the last நம்ம யாரெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு கடைசி 2 பேரை ப்ரெசென்ட் பண்ணுறோம், 3 பேரை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற போது the director may meet the actors. Sometimes directors only meet the final actor because see that is why I am here to do that job for basic filtration of all the process will be done by you. Absolutely. ஏன்னா நடுவில் we have the team interacting with us, telling what the director is thinking. ஏன் இது செட் ஆகலை, ஏன் இது செட் ஆகுது, ஏன் இது ஏன்னா சம்டைம்ஸ் செலக்ட் ஆகிறவங்களுக்குமே பர்ஃபெக்டாக இருந்தாங்கங்கிறதுக்காக செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சம்டைம்ஸ் வேறு வழி இல்லைன்னு கூட, இப்போ ஆட்ஸ்லலாம் வந்து வழி இல்லைன்னு கூட, டைம் இல்லை, வழி இல்லை, நம்ம இவங்களே செலக்ட் பண்ணிக்கலான்னு கூட சில பேர் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதையும் பார்ப்பேன். இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்க, apart from web series and films,
you do casting for advertisements also, right? I've actually mainly done casting for ads only. Okay. I've done more than 300 ads till now in the last 10 Okay. years. Okay. But films and web series, of course, You are பண்ணிருக்கோம். doing. I will always want to do because it's a very beautiful process. ஆனா generally நாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 படங்கள் அப்படின்னு தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அது இட்ஸ் a more long process. ஒரு படம்ங்கிற போது 2-3 மாசம் ஒரு படத்துக்கே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ Understood. அதுக்கு நடுவில் ஆட்ஸ் பண்ணுறது ஒரு வார ஒரு கொலாபரேஷனாக தான் இருக்கும். ஸோ எங்களால் கடகடன்னு பண்ணிட்டு போக முடியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மெனி ப்ராஜெக்ட்ஸ் வீவ் டன். இட்ஸ் அபவுட் எனக்கு நான் இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் ஷோகேஸ் பண்ணேன்னா அது ஒரு எனக்கே பெருமையாக இருக்கும். உங்களுக்கும் வந்து இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ ஐ சூஸ் ஃபிலிம்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் வரது எல்லாமே எடுத்துக்க மாட்டேன். என்டையர் ஃபிலிம் அவங்க கொடுக்கும்போது தான் நானும் அதை எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆஸ் அ காஸ்டிங் டைரக்டர் எங்கே உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் இருக்கு? ஆட்ஸ்லையா, இல்லை வெப் சீரிஸ்லையா, இல்லை ஃபிலிம்ஸ்லையா? ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ ஐ ஒர்க் வித். இட் டசன்ட் மேட்டர். பிளாட்ஃபார்ம் என்னங்கிறது டசன்ட் மேட்டர்னு நான் நினைக்கிறேன். ஆட்ஸுமே எல்லாமே கான்செப்ட் பேஸ்டாக தான் வருது. எல்லாமே ஒரு கதைக்களம் இருக்கிற ஆட்ஸாக தான் வருது. இட்ஸ் நாட் லைக் வந்து ஒரு ப்ராடக்டை மட்டும் காமிச்சிட்டு டைலாக் சொல்லிட்டு போகிற ஆட்ஸ் ஆக்சுவலி நாங்கள் பெருசாக பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி இப்போ வரதும் இல்லை. ஆட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டோரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஆர் ஆட்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு பையன் ஓடி வந்து அம்மா அப்பா நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் ரன்னிங் ரேஸில். உடனே ஹே சூப்பர்டா எவ்வளோ பேர் ஓடினாங்க அப்படின்னு ஒன்று 2 பேர் அப்படின்வான். பார்த்தா 2 பேரில் 2வது இதுதான். ஸோ அப்போ குலாப் ஜாமுன் கொடுத்து சாப்பிடுவாங்க. குலாப் ஜாமுனுக்கும் அந்த கான்செப்ட்க்கும் சம்மந்தமே இல்லை. பட் யூ வில் ரிமெம்பர் இட். யூ வில் ரிமெம்பர் இட்ஸ் அன் எம்டிஆர் ஆட். ஐ டென்ட் டூ தட் ஆட் பட் ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் இட். அதே மாதிரி இப்போ கூட இந்தியன் டீமுக்காக ஒரு பியூட்டிஃபுல் ஆட் அந்த வந்தே மாத்திரம் மியூசிக் வச்சு ஒன்று பண்ணாங்க. கேட்பரிஸ் ஆடு, அந்த டைம் லிரில் ஆட், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெல் பி a concept behind it, you know. So I feel anga there's a lot of creativity because அந்த களம், அந்த செட்டிங் எல்லாமே வந்து it will be ஸ்பெசிஃபிக் அண்ட் அதுக்கேற்ற மாதிரின கதாபாத்திரங்கள் இருக்கும். அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் ஆட்ஸில் வந்து ஈவன் தோ இட்ஸ் லிட்டில் மோர் கார்பரேட்டைஸ்ட், ஐ ஃபீல் தே வேல்யூ ஆர் ப்ராசஸ் அ லாட். ஏன்னா ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஆத்தென்டிசிட்டி தான் இம்பார்ட்டண்ட்டு, அந்த பர்சன் வந்து அந்த ரோலுக்கு சூட் ஆகணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்காம நீங்கள் அவுட் ஆஃப் த வே போய் நீங்கள் அந்த மாதிரி யாரையாவது கொண்டு வந்து முன்ன நிறுத்தியிருக்கீங்களா? ஸோ நான் வந்து ஆக்சுவலி என்றைக்குமே ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் தான் அந்த வேலையை பார்க்குறது நான் பண்ணதே இல்லை. ஸோ அந்த ட்ரை பண்ணி கிடைக்காம நான் வேறு ஏதோ ஒரு வழி போகிறதுங்கிறது என்னோட இட்ஸ் நாட் த ப்ராசஸ். எவ்ரிடே ஐ எம் லுக்கிங் ஃபார் பீப்புள் அண்ட் அந்த எவ்ரிடே ஹியூமன்ஸையும் நான் எப்படி இதில் கொண்டு வரலாங்கிறதும் பார்ப்பேன். நாட் அவுட் ஆஃப் ஃபோர்ஸ். ஆஃப்கோர்ஸ் நம்ம போய் கேட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ணுவோம். அதுக்காக ரேண்டமாக சும்மா ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் தினம் பேசுவேன்லாம் கிடையாது. பட் கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. நிறைய பேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தேவிகா அப்படிங்கிறவங்க ஆல்மோஸ்ட் 64-65 இயர்ஸ் இருந்திருப்பாங்க அந்த டைமில். ஐ எம் சேயிங் அரவுண்ட் 9 years ago. லைக் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்குள்ள அன்னபூர்ணா மசாலா ஆடுக்கு ஒன்று ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் அவங்கள நான் முன்னாடியே என்னோட அம்மாவோட ஃபேஸ்புக், எங்கள் அம்மாவும் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க ஒரு தூர்தர்ஷனில் ஆங்கர் பர்சனாக ரொம்ப வருஷம் இருந்தாங்க. அதோட இதுக்கு ஃபேஸ்புக் எனக்கு வந்து அந்த டைம் ஆரம்ப காலத்தில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த தியேட்டர் குரூப்ஸ் அது இதெல்லாம் தாண்டி எங்கள் அம்மாவோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து என்னோட மெயின் டேட்டா பேஸாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போய் நான் நோண்டி நிறைய அந்த டிபி மட்டும் அது குட்டியாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தால் உடனே உள்ளே போயிடுவேன், சேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அவங்களோட. நான் எங்கள் அம்மாவோட பொண்ணுலாம் கூட சொல்லவே மாட்டேன். ஐ ஒன்ட் ஈவன் மென்ஷன் மை மதர்ஸ் நேம். ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ சே ஐ எம் ஸோ அண்ட் ஸோ. எனக்கு வந்து ஒரு வெப்சைட் எப்போவுமே இருந்திருக்கு, எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்திருக்கு. ஒரு லெஜிட்டிமேட்டாக இது ஒரு சேஃப் ஸ்பேஸுங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நான் வச்சுருந்தேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேசுகிற விதமும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்டர்நெட்டில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசி நம்மளை இது பண்ணிடலாம். அந்த டைமில் ஏஐலாம் இல்லை. ஸோ அது அந்த ஒரு பயமும் இல்லை, யாரோ பேசுகிறாங்கங்கிறதும் பாட்டு கீட்டெல்லாம் இல்லை. ஸோ அப்போது நான் பேசும்போது இந்த மாதிரி அவங்க ஒரு டான்சர் அண்ட் ஷி ஆல்சோ இஸ் அ ப்ரொஃபஸர் இன் இட். நிறைய லெக்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க நான் நடித்ததே இல்லையே அப்படின்னாங்க. பரவாயில்ல மேம், யூ ஹாவ் அ ரியலி நைஸ் ஃபேஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ், மனசில் பதிகிற மாதிரி ஒரு முகம் இருக்குது. டு யூ வாண்ட் டு கிவ் இட் அ ஷாட் அப்படின்னு. ஓகே, வை நாட்னாங்க. அவங்க ஆட்டிடியூடே எப்படின்னா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆடிஷன் பண்ணேன். அவங்களால அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து
குடுக்குறாங்களே வழிய நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி அவங்களால அது ஆக்சுவலி சரியா குடுக்க முடியல. பட் என்னவோ எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. இல்ல இவங்க இதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ம். 2வது இந்த பாட்டி, தாத்தா அந்த அந்த கேட்டகரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எல்லா ஆட்லயும் ஒரே தாத்தா, பாட்டி வந்துகிட்டே இருந்தாங்க அந்த ஒரு டைம்ல. ஆமா. ஸோ எனக்கு அதையும் உடைச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப மும்முரமா இருந்தேன். ஸோ அவங்களோட அந்த டைரக்டர் தீபக்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், "இத பாருங்க. ஷி இஸ் அ ஃப்ரெஷர். அஃப்கோர்ஸ் ஷி இஸ் அ டான்சர். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் வராமலாம் போகாது. பட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஓரியன்ட் அண்ட் கைட் ஹர் அண்ட் கெட் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்." ஹி வாஸ் வெரி கைண்ட் டு சே எஸ் சூப்பர். லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு சூப்பர். ஆடிஷன் 10 ஆப்ஷன் எதுவுமே இல்ல. அவங்கள தான் நான் சொன்னேன். வேற யாரையுமே நான் காமிக்கல. செட்டுக்கு வந்தாங்க. த பியூட்டி அபவுட் ஹர் இஸ் ஷி அடாப்ட்ஸ். என்ன சொன்னாலுமே அவங்க டைரக்டர் சொல்றத நான் செய்யறேன்ங்கிற மாதிரி அவங்க செஞ்சாங்களா. சூப்பருங்க. அந்த ஆட் இன்னிக்குமே ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 62 63 ஆட் பண்ணிட்டாங்க. இன்னிக்கும் உங்க பண்ணிக்கிட்டே மூலியமாவா போயிட்டு இல்ல இருக்காங்க. அவங்களா? மூலமா மேபி ஒரு 7 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 6 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆ. மூலமா அப்புறம் இந்த ஆட பார்த்து ஒரு படத்துக்கும் யாரோ கூப்பிட்டு ஒரு மலையாள படத்துக்கு அது இன்னும் நடக்கலன்னு சொன்னாங்க. பட் அந்த மாரி இட் ஓப்பன்ட் அப் பிகாஸ் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல நடிச்சாலே அங்க இருக்கிற மேக்கப் மேன், அங்க இருக்கிற கேமரா பர்சன், அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்ரிபடி இஸ் வாட்சிங் யூ. எவ்ரிபடி வில் கெட் யுவர் கான்டாக்ட்ஸ். ஸோ ஐ ஃபீல் எவ்ரி ப்ராஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது சூப்பர். என்ன ரோலு, பெருசு, சின்னது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இனிஷியல் ஸ்டேஜஸ் எஸ்பெஷலி. ஏன்னா அது மூலமா நம்மளுக்கு வேற என்ன வாய்ப்புகள் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியாது. அன்னைக்கு நீங்க எப்படி பண்றீங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு உங்க பிஹேவியரும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ரொம்ப சுடுசுடுன்னு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே இருந்தீங்கன்னா, எப்பவுமே இருக்கக்கூடாது. ஆனா இருந்தீங்கன்னா, அ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாரி இருக்க முடியாதுன்னா, கான்ஷியஸா இருங்க. அதுக்காகவே உங்களுக்கு அடுத்த வாய்ப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சூப்பர். மாறா படத்துல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 1 வாரம் முன்னாடியே அனுப்பிச்சுட்டாங்க. கேரளாக்கு. அங்க தான் ஷூட் நடந்தது. நீங்க மாதவன் அங்க நடிச்ச போய் மூவி இல்லையா? மாதவன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத். நீங்க அங்க போய் நெறைய கேரக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஏன்னா சென்னையிலேருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால, அங்க நாங்க வந்து காஸ்ட் ரெக்கி பண்ணோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எங்கள அனுப்பிச்சுட்டாங்க. ஊட்டிக்கு போங்க, கேரளா போங்க. அதெல்லாம் வந்து குடோஸ் டு த ப்ரொடியூசர் ஃபார் வேல்யூயிங் த காஸ்டிங் ப்ராசஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் த டைரக்டர் ஹூ புஷ்ட் ஃபார் இட். ஸோ அங்க போனா நான் போன ஆட்டோ டிரைவர்லாம் கூட நான் காஸ்ட் பண்ணேன். அவரோட பேசிட்டே போகும்போது அவர் கூட ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அண்ட் கேரளைட்ஸ் நடக்கிறவங்க, ஓடுறவங்க, செடி, கொடி எல்லாம் மரம் எல்லாம் நடிக்கும் அங்க சூப்பரா. சூப்பர். They're சூப்பர். just amazing, right? They're so And talented. they will naturally blend as well. That's what I'm saying. So எனக்கு அது வந்து I won't say it was easy. I will say it was a very extraordinary, life-changing experience for me because there were more than 200 characters. Main characters ஒரு 36, which இது எல்லாமே வந்து ஆடிங் வேல்யூ டு தட் உலகம். அந்த உலகம் தான் அவர் எப்பவுமே அந்த வேர்ல்டுன்னு அந்த டைரக்டர் சொல்லிட்டே இருப்பாரு. அதுல வந்து ஒரு கேரக்டர் பேர் என்னன்னா பொஹீமியன் டாட்டூட் பிரைட். அப்பா. ஆமா. ஒரு பாட்டுல ஒரு செகண்ட் வருவாங்க. ஆனா எனக்கு கை செக்கோஸ்லோவேக்கியா மாதிரி இருக்கு. பூரா டாட்டூ இருக்கணும்ட்டாங்க அந்த பொண்ணுக்கு. அண்ட் நான் வந்து பண்ணிக்கலாமா டாட்டூனா, நோ எனக்கு நிஜமா இருக்கணும்னாங்க. வி ஸ்டில் ஃபவுண்ட் ஹர். அதே மாதிரி ஃபிஷ் போல் கேர்ள் அப்படின்னாங்க. போட்ல ஒரு பாட்டுல சும்மா உட்காந்துட்டு போனோம். நான் வந்து என்ன ஃபிஷ் போல் கேர்ள் ஒண்ணுமே இல்லை. எனி கேர்ள் ஹூஸ் சிட்டிங் அண்ட் ஹோல்டிங் அ போல் வித் அ ஃபிஷ். பட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பொண்ணோட முகமும் ஒரு ஃபிஷ்ஷோட ஷேப்ல ஒரு இருக்கிற ஒரு ஒரு இதெல்லாம் யாரும் கவனிப்பாங்களா இல்லையாங்கிறது என் பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து படம் பார்க்கும்போது இது காஸ்ட் பண்ணாங்கங்கிற ஃபீலிங் வராது. ஏன்னா அந்த உலகத்துக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டா அது பாட்டுக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஸோ எனக்கு என்னைக்குமே அதான் சூப்பரா காஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயோ காஸ்ட் பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு எனக்கு அது ரொம்ப அவமானமா போயிடும். சும்மா ஜோக்குக்கு சொல்றேன். பட் அது காஸ்ட் பண்ணோங்கிறதே ஃபீல் ஆகக்கூடாதுன்னு ஐ கேன் நான் ஃபீல் இட். நினைப்பேன். நீங்க போட்ட அந்த பேஷன் அண்ட் எஃபர்ட்டுக்காக நிச்சயமா. அந்த டாட்டூ இருக்கிற லேடி உங்களுக்கு கிடைச்சா. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சீயிங். இட் இஸ் கம்ப்ளீட் பேஷன் ஆன் யுவர் ஒர்க் வாட் எவர் எனிதிங் யூ இஸ் ஆர் டூயிங். பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ்ல தான் தெரிஞ்சது. ஏன்னா இந்த படத்துல எல்லாரும் நடிகர்களா அப்படி இது வந்து என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ எல்லாரும் வந்து நடிச்சே ஆகணுங்கிற மாதிரின ஒரு ஸ்பேஸ் நான் பார்த்துருந்தேன்னா எல்லாருக்குமே கஷ்டம். ப்ரொடக்ஷன்லயும் கஷ்டம், கரெக்ட். எல்லாமே கஷ்டம். ஏன்னா சின்ன ரோலா இருக்கும், ஆக்டர்ஸ் வேணாம், இது ரொம்ப சின்னதா இருக்குன்னு கூட நினைக்கலாம். ஸோ எனக்கு ரேண்டமா அவங்க பாட்டுக்கு ஏதோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? புரியுதுங்க. லைஃபே மாறிடுச்சு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. நான் வேற வேற படத்துல பார்த்தா எங்க பார்த்தாலும் மாறால இது பண்ணா, மாறால அதை பண்ண, மாறா எப்ப பார்த்தாலும் நான் மாறான்னு சொல்லி நான் அண்ட் மாறாக்கு அப்புறம் என்னோட ப்ராசஸ் ஆஃப் காஸ்டிங் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. The way I approached casting completely changed. So for me, Mara again is such an important film, and that's why I feel Paisamla I was able to bring whatever you said to life that Absolutely. way. It was so authentic. Yeah.
I'm again repeating. Yeah. So I just wanted to get into, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், I wanted to get into that Sharanya Spots talent. Yes. ஸோ இந்த Sharanya Spots talentல எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? how you can give opportunities to the entire world? Nice. Sharanya Sports Talent is a casting company. That's how we've started it. ஆனால் இந்த பேர் வந்து நான் காஸ்டிங் அப்படிங்கிற பேர் அந்த கம்பெனி பேரில் இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். வெரி பிகாஸ் நைஸ். எனக்கு வந்து எல்லா விதமான டேலண்ட்டையும் புரியுது. ஒரு நாள் யூனோ ஹோன் பண்ணணும், அவங்களுக்கு அதுக்கான ஒரு கரெக்டான இடத்த அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ இதே அப்படிங்கிறவர் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு, சேயிங் டோன்ட் கீப் இட் அஸ் ஷரண்யா காஸ்டிங் அப்படின்லாம் வச்சு, டோன்ட் லிமிட் யோர் ஓன் கேப்பபிலிட்டிஸ் பிகாஸ் ஐ டோன்ட் see you as that person அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஐம் தேங்கிங் him டுடே பிகாஸ் இல்லாட்டி நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காகவே யோசிச்சிருக்க மாட்டோம். அப்புறம் பேரை வேற மாற்றணும் ஃபியூச்சரில். முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க, நீ வந்து பெருசாகவே யோசி I'm அப்படின்னு just cutting you in the middle. Yeah. ஹாலிவுட்லலாம் யாருமே வந்து காஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. யாரை பார்த்தாலுமே they will call that person as a talent. Talent. ஸோ அந்த இதுதான் எனக்கு உங்களோட அந்த ஷரண்யா ஸ்பாட்ஸ் டேலண்ட்னும் போது கரெக்டாக வச்சிருக்காங்களே பேருன்னு எனக்கு Yeah, தோணுது. also because why should only people who are interested in acting, interest சொல்ல மாட்டேன், why should people who are getting into acting or in already actors only be actorsங்கிறது ஒன்று இருக்குல்ல. Correct. எவ்வளோ பேர் அந்த காலத்துலேயுமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. பாரதிராஜா சார்லாம் வந்து சொல்லியிருக்காங்கல்ல நிறைய இன்டர்வியூஸில், எவ்வளோ பேர் வந்து யாரோ ரோட்டில் பார்க்குறவங்கெல்லாம் கூட நல்லா இருக்கு இந்த முகம், என்னோட ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்கள லீடெல்லாம் காசு பண்ணியிருக்கு. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, வை ஷுட் வி லிமிட் ஆக்டர் தான் நடிக்க வரணுங்கிறது கிடையாது, இல்லை ஹியூமன்ஸ் தானே அட் தி எண்ட் ஆஃப் த டே. Absolutely, ஸோ absolutely. டேலண்ட் எல்லாருக்கிட்டையுமே ஒரு டேலண்ட் இருக்குது. யூ குட் பி வெரி குட் அட் ஜக்லிங், தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ ஃபார் அ ரோல் ஆல்சோ மேபி. Absolutely. ஐ ஹவ் ஆல்சோ, எங்களுக்கு கேட்பாங்க ரிக்குவயர்மெண்ட்டில் கிட்டார் நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டுன்னு வாங்க. அங்கே ஆக்டிங்லாம் கூட வேண்டாம், ஆனால் நல்லா கிட்டார் வாசிக்கணும்னு வாங்க. அப்போ அங்கே எனக்கு ஆக்டரே தேவையில்லையே, கிட்டாரிஸ்ட் தான் somebody who's confident in front of a camera and சொல்கிறத செய்யணும், ஆனால் கிட்டாரில் பிஸ்தா இருக்கணும். அதெல்லாம் ஐம் வெரி வெரி கிளியர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து இட் மேட் மீ திங்க், ஐ மீன் இதுவுமே இப்போ சொல்கிறேன், அந்த டைமில் நான் இவ்வளோ கூட யோசிக்கல. ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம வந்து காஸ்டிங் டைரக்டர்னு மட்டும் இல்லாமல் we should be able to cast humans in any பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் வாஸ் த ஐடியா. ஸோ நாங்கள் வந்து இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி we've been நடிகர்கள் தேர்ந்தெடுக்கும் வேலை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வர ஸ்கிரிப்டை நாங்கள் ஃபுல்லாக படித்தோம், இல்லை நரேஷன் அந்த டைரக்டர் கிட்டேருந்து வாங்கி அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டோடு தான் நாங்கள் வில் ஸ்டார்ட் ஆர் ஒர்க். டீம் கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் லிஸ்ட் வந்துடும். அதுலேயே அவங்க அழகாக செக்ரிகேட் பண்ணி தான் கொடுப்பாங்க, ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கேரக்டர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ ப்ரைமரி அஃப்கோர்ஸ் தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். செகண்டரி ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அவங்களால ஒரு கதை நகரும். டெர்ஷரிங்கிறது they add value but they are not as important. They are not extras. They're not extras also. According to me, my opinion, extras are also important. If you don't do it right, it would just everybody, even layman will be like, அது எக்ஸ்ட்ராப்பா, அந்த ஃபீல் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ எங்களுக்கான we don't handle extras, அதுக்கு there are things to do it. பட் இஃப் மாதிரி ஒரு படத்தில் எக்ஸ்ட்ராஸுமே ஒரு கரெக்டாக ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிற படமாக இருந்தால் அதையும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தான் பண்ணுவோம், அடம் பிடிச்சி எடுத்துப்போம். ஏன்னா எங்களோட வேலையும் அது சொதப்பிக்கும், அவங்களால சொதப்பிக்கும், அதனால அதை நீங்கள் அனெக்ஸில் எடுத்துக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி, சொதப்பிக்கும். ஆர் it shouldn't disturb the thing, it shouldn't disturb our rest of the castingங்கிறதுனால தான். ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு யார் யார் கரெக்டாக இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க ஒரு பட்ஜெட் பேசிக் லெவலில் ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாமும் மைண்டில் வச்சு யார் இதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருப்பாங்கன்னு பார்த்து ஒரு cumulative-ஆக வில் புட் அவுட் ஆப்ஷன் பேங்க் மாதிரி. எங்களுக்கே நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. we have more than 20,000-30,000 people on our database and it's growing on a daily basis. ஸோ அண்ட் அது எல்லாமே நாங்கள் ரிவ்யூ பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன், செகண்ட் லெவல் ஆடிஷன் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ஸோ ஆக்டர்ஸ்க்கு நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் உங்கள் டேட்டா பேஸில் இருக்கேனே, நீங்கள் என்ன கூப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் 30,000 பேரும் நாங்கள் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு கேரக்டரில் எங்களுக்கு ஒரு 1000 பேர் இருக்குன்னா 1000 பேர் பார்க்கறதுக்கான டைம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது, எஸ்பெஷலி டியூரிங் அந்த ப்ராசஸில். ஸோ எப்போவுமே அந்த டாப் இதில் வந்துட்டே இருக்கணும்னா எல்லாருமே டச்சில் இருந்தாலே போகிறோம். எங்களை 1000 பேரும் ஞாபகத்துக்கு இருக்கும். ஆனால் அதில் சில பேர் அமுச்சிட்டு ஒரு விட்டுருவாங்க, அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு விடுறதை விட
டச்சில் இருந்தாங்கன்னா இட் will be யூஸ்ஃபுல்னு நான் நினைப்பேன். when you say So, டச்ல இருந்தானா can you give me one example? they can come meet us once a month. Okay. They can share their updated photographs or அவங்க லைஃப்ல ஏதாவது சில அப்டேஷன்ஸ் இருக்கலாம், அவங்க ஏதாவது Videos? ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆக்டிங் வீடியோஸ் வந்து நான் இதை பண்ணேன், இந்த ஒர்க் பண்ணேன், ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ இட் யூன்னு இருக்கலாம். ஒரு அவங்களே வீட்டில் ஏதாவது நடிச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், அதை அனுப்பலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு விதமாக நடிக்கலாம், மேபி 3 மாதம் கழிச்சு நீங்களே பெட்டராக செம பாயிண்ட் இருக்கலாம். இது. ஸோ செம இதெல்லாம் பாயிண்ட். வந்து எங்களுக்கு அனுப்பும்போது we don't get stuck with the memory of what we thought you were. Absolutely. இன்னைக்கு you would have obviously Superb, grown as an superb, actor. superb. விஷுவலாகவும் க்ரோ ஆயிருப்பீங்க. நானே சில பேர்லாம் ரொம்ப வேற மாதிரி ஃபிசிக்காலிட்டியில் பார்த்துட்டு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பார்க்க. ஸோ நிறைய விஷயங்கள் மாறும். ஈவன் ஆஸ் அ பர்சனாலிட்டி மாறும். ஸோ இட் will be வெரி இன்ட்ரெஸ்டிங். நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தார் ஆஃபீஸ்க்கு. எவ்ரி 2 months வந்துருவார். அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அவர் ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வரும்போது அவரோட சீக் வந்து நடுங்கிட்டே இருந்தது. எனக்கு அது இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. 2.5 வருஷம் ஆச்சு அது ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது. அவர் பேர் எதுவுமே எனக்கு மறக்கவே மறக்காது. அவர் பேர் அருணாச்சலம். பேர் சொன்னாலே போகிறோம் எனக்கு அது யாருன்னு தெரியும். விஷுவலாக எவ்வளோ டிஸ்டிங்க்டாக இருப்பாருங்கிறது எனக்கு அவ்வளோ பதிஞ்சிருச்சு. நடுங்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வரும்போது அவர் என்கிட்ட பயந்துருந்தாரு. இதுவும் நடுங்கிட்டே தான் இருந்தது. இப்போ 4வது தடவை வராருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நடுவில் அஃப்கோர்ஸ் நிறைய எங்களோட செஷன்ஸ்க்குலாம் வந்திருக்காரு. பட் பர்சனலாக என்ன 4வது தடவை பார்க்குறாரு. நேற்றுக்கு நடுக்கம் இல்லை, கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாரு. சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஃபோனில் எடுத்து காமிக்கிறாரு. 6 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காராம். இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மீட்டிங்கில் நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் மேம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்திருக்காரு. தட் இட் செல்ஃப் கேவ் ஹிம் ஸோ மச் கான்ஃபிடென்ஸ். தட் இட் செல்ஃப் சப்கான்ஷியஸ்லி டிட் நாட் அலவ் ஹிஸ் சீக்ஸ் ஆர் ஹேண்ட்ஸ் டு ஷிவர் யூனோ. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு அந்த 6 ப்ராஜெக்டை விடுங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் பார்த்து எனக்கு கேவ் மீ ஸோ மச் ஹோப் தட் he's grown, you know. This is precisely what I was expecting you to tell to the audience, Yeah. because after seeing this podcast, if several people connect with you and Yeah. if one of that person gets screened or if he Cast. gets an opportunity in a movie if you cast that person, I think that would be the greatest success of this podcast. So Sharanya ji, இது வரைக்கும் நீங்க லைஃப் டில் டேட் பண்ண காஸ்ட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காஸ்ட் ஒரு ஃபிலிம்ல எத்தனை பண்ணிருக்கீங்க? அதான் 234 அந்த மாதிரி ஃபார் மாரா. ஓகே. அண்ட் தென் பாயசம் ஒரு 100 சம்திங். ஓகே. அப்புறம் ஒரு வெப் சீரிஸ்க்கு 84 கேரக்டர்ஸ். ஆனால் அந்த 84மே ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். அது இன்னும் வெளில வரல அன்ஃபார்ச்சுனேட்லி. அந்த மாதிரி எல்லா படங்களுமே எங்களுக்கு என்றைக்குமே இந்த சிங்கிள் டிஜிட் அந்த டபுளுமே பிலோ 20லாம் இருக்காது. அதான் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். எனக்கு யாராவது ஒரு 4 பேர் காஸ்டிங்னா ஓ அப்படியா அப்படின்வேன். இதே வந்து ஒரு 150 யாரும் பெருசாக கேட்டதில்லை எக்ஸப்ட் ஃபார் தீஸ் 2 ஃபிலிம்ஸ். ரொம்ப சீரியஸாக அவங்க வந்து இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, இது ஒரு 24 கேரக்டர்ஸ் அப்படின்வாங்க. பார்த்துட்டு என்னது 24 அவ்வளோதானே, சில் 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 அப்படின்வேன். அந்த மாதிரி நான் வேணா பேசி ஆர்ஆர் மார்ட்டின் கிட்ட பேசி இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வேணா எடுத்து கொடுத்துட்டுமா உங்களுக்கு? ப்ளீஸ். அதில் தான் ஆயிரக்கணக்கான கேரக்டர்ஸ்லாம் வார் சீன்லாம் இருக்கு உங்களுக்கு. அமேசிங். ஓகே. ஸோ இந்த கரண்ட் ஜெனரேஷன் ஆஃப் இன்ஸ்டாகிராம் கிட்ஸ் யூத்ஸ் இவங்களுக்கு நீங்கள் அவங்க நடிக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ் என்ன? பி யோர் செல்ஃப். அதுக்கு நோ யோர் செல்ஃப். ஸோ நம்ம யார், நம்ம எதுக்காக இதுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு நம்ம கரெக்டான பீப்புளோட சரவுண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அந்த பேஷனை தாண்டி அண்ட் நீங்கள் முன்னாடி கேட்ட அந்த லுக் ஒன்று இருக்குல்ல, பியூட்டி நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், 6 பேக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்லாம் அந்த ஃபோக்கஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்காம, ஏன்னா இப்போலாம் எல்லாமே கேரக்டர் பேசிஸில் தான் காஸ்டிங் நடந்துட்டுருக்கு. ஸோ ஐ வுட் சே ஸ்டே ஹெல்தி இன் யோர் மைண்ட் அண்ட் பாடி அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த கிராஃப்ட். உங்களோட கிராஃப்டை மெருகேற்றுறதுக்கான எல்லா வேலைகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. மிச்சது எல்லாமே ஒரு பை ப்ராடக்ட். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்ப அழகாகவே அமையும். அண்ட் இன்றைக்கி அமையலைனாலும் விடாமுயற்சியில் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அது வரும்போது அது ஒரு சிக்ஸராக தான் இருக்கும். அது நிறைய நடந்திருக்கு நிறைய பேருக்கு. ஸோ ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப் அண்ட் பி இன் த ப்ராசஸ் அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் பி இன் டச் வித் அஸ். ஏன்னா நாங்கள் அதுக்கு தான் இருக்கோம். we are here to motivate you and guide you in the right path. So one very pertinent question related to this is that many people believe that ப்ரொடியூசரோட பையன் நடிக்க வந்துடுறான், டைரக்டரோட பையன் நடிக்க வந்துடுறான். ஸோ புஷ் இருந்தால் தான், யாரோ ஒருத்தங்களோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் நம்மளால் சினிமா துறையில் நடிக்க வர முடியும் அப்படின்னு ஒரு
ப்ராடா ஒரு பிலீஃப் இருக்கு, நம்ம மறுக்க முடியாது. யா இதுக்கு உங்களுடைய காஸ்டிங் டைரக்டரா உங்களோட டேக் என்ன அதுல? அது ஒரு பாயிண்ட் அப்படி இருந்தது சார். பட் ஆ. இப்போ ஐ திங்க் நெறைய ஃபிலிம் மேக்கர்ஸே அது வேணாங்கிற மாரி தான் பார்க்குறாங்க. அது கரெக்ட்டா இருந்தா தான் அவரோட வொர்க் பண்றாங்களே தவிர அண்ட் இப்போ நெறைய ப்ரொடியூசர்ஸும் வர ஆரம்பிச்சுட்டாங்க புதுசு புதுசா. அதனால முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் இல்லங்கிறதுனால அவங்க ப்ரொடியூசர் சொல்றத கேட்கணுங்கிற மாரிலாம் ஒண்ணு இருந்தது. இப்போ வந்து கொலாபரேட்டிவ் அப்ரோச்ல தான் எல்லாமே போயிட்டுருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ஹெல்தியா இருக்கு. ம். எல்லா படங்கள் நீங்க இப்போ ஒரு மாரி செல்வராஜ் சார் படத்துலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய புது முகங்கள் இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்ல. தாய் கிழவி போய் பாருங்களேன். அந்த கரெக்ட். படம். ஆ. அதுல ராதிகா மேம் வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வராங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் வராங்க. பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். பர்ஃபெக்ட். ஆ. நடுவுல வர எல்லா கேரக்டர்ஸ்லயும் ஒரு 4, 5 பேர் நம்மளுக்கு ஆல்ரெடி பரிச்சயமான ஆக்டர்ஸ், பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ், எக்ஸ்ட்ரார்டினரி டேலண்ட்ஸ். பட் மிச்ச எல்லாருமே அவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அது நம்மளுக்கு கவலையும் இல்ல. தே ஆர் லிஃப்டிங் தட் ஃபிலிம் ஸோ பியூட்டிஃபுல்லி. அந்த மருமகங்களா வரவங்க எல்லாருமே அவ்ளோ பியூட்டிஃபுல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது மண்டேலா மாரி ஒரு படம் இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ரிஃப்ரெஷிங். ஸோ ஐ திங்க் ஆக்டர்ஸ் ஆல்சோ நோ தட் தெர் இஸ் சான்ஸ் ஃபார் அஸ். அதனால தான் நாளுக்கு நாள் லட்சக்கணக்கான புது பீப்பிள் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆக்டிங்க்கு வரணும்னு அந்த தைரியத்தோட வராங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எனிமோர் தட் ஹோல் திங் ஆஃப் ப்ரொடியூசர் சன், வெரி நைஸ். டைரக்டர் சன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஒரு பர்ட்டிகுலர் டேலண்ட்ட ஒரு படத்துல காஸ்ட் பண்ணிட்டீங்க. படம் ஸ்டார்ட்டிங்ல நல்லா போயிட்டு இருக்கு. இது ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன் உங்களுக்கு. ம். யூ கேன் கிவ் அ வெரி ஹானஸ்ட் ஆன்சர். ம். அந்த பர்சன் நல்லா நடிச்சுக்கிட்டே வந்தாரு. திடீர்னு ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பை த டைம் ப்ரொடக்ஷன் நிறைய மூவ் ஆயிடுது. டைரக்டர் இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு காஸ்டிங் டைரக்டர் என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் நாட் நியூ ஆர் எனிதிங். ஆனா என்னோட ப்ராசஸ் என்னன்னா, ஈவன் பிஃபோர் பீப்பிள் கோ ஆன் செட். ஐ அம் டாக்கிங் அபவுட் அ வெரி பேட் ஆட்டிடியூட் ஆஃப் அ டேலண்ட். புரிஞ்சுது, புரிஞ்சுது. எனக்கு மோஸ்ட்லி முதல்லயே அவங்களோட ஆட்டிட்யூட் எப்படி, பிஹேவியர் எப்படிங்கிறது அந்த இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ்லயே தெரிஞ்சிரும். பட் நீங்க ஹைப்போதெட்டிக்கலா ஒரு சிச்சுவேஷன் குடுக்குறீங்க. இல்ல இந்த வேர் நடு ஆஃப் த ஷூட் ஒரு ப்ராசஸ்லயே அவங்க அது மாரி நான் சொல்ல விரும்பல. பண்றாங்கங்கிறது. இந்த ம். மாதிரி ஒரு சினாரியோ ஒரு லீடிங் ஆக்டரை பத்தி சமூக வலைதளங்கள்ல பயங்கர பிரபலமா பேசப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது ஓகே. சரண்யாஜி. ம். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு ஹைப்போதெட்டிக்கலா எதுக்கு கேட்குறேன்னா, இந்த பர்டிகுலர் டெரிட்டரி யார் கிட்ட வந்து விழும்? நீங்க காஸ்டிங் டைரக்டர் நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கறதுனால வந்து விழுமா? இல்ல டைரக்டர் தான் பார்த்துக்கணுமா இத? இல்ல. ஒன்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா? என்னோட ஸ்டைல் ஆஃப் வொர்க்னால என்கிட்ட ப்ளேமே வராது. பிகாஸ் தே நோ தட் ஃபர்ஸ்ட்லி என்ன ரீசன்? எதனால அது நடந்துச்சு? நல்லா தானே இருந்தது முதல்ல. திடீர்னு அவங்க வந்து ஆட்டிட்யூட் காமிக்கிறாங்கன்னா, அது என்ன காரணம்ங்கிறத நமக்கு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ நார்மல் டே டு டே சண்டைகள் நடக்கும்ல 2 பேருக்கு. அப்போ ம். ஒருத்தனோட சைடு மட்டும் நம்ம கேட்டு இன்னொரு சைடு கேட்கலன்னா தப்பாயிடும். அதே மாரி கரெக்ட். தான் இங்கேயும். இவங்க கிட்டயும் கம்யூனிகேட் பண்ணணும். என்ன நடந்தது? இஸ் எவ்ரிதிங் ஓகே? அதே மாரி இந்த சைடுல என்ன நடந்தது? வாட் குட் ஹவ் ட்ரிகர்ட் திஸ் ஆக்டர் டூ ஷோ அன் ஆட்டிட்யூட்னு ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். வேணுன்ட்டே அவங்க பண்றாங்களா? இல்ல ஏதோ சம்திங் ட்ரிகர்டுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் ஐ ஜெனரலி பில்ட் அ வெரி குட் ராப்போ வித் மை டேலண்ட்ஸ். வெரி ஹெல்த்தி சின்ன ரிலேஷன்ஷிப். ஆக்டரா இருந்தாலும், பெரிய ஆக்டரா இருந்தாலும் மை ராப்போ இஸ் வெரி குட். தட் ஐ நோ. நான் நான் போய் பேசி ஏதோ நான் பெரிய எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாரிலாம் நான் பண்ண மாட்டேன். பட் ஐ ஹேவ் அ டெண்டன்சி டு மேக் ஷூர் எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத். அண்ட் அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட் காஸ்ட் வழியா ஒண்ணு வந்தது அப்டின்னா, அவங்க என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாலே போதும். நான் ஐ வில் மேக் ஷூர் இட் இஸ் இட்ஸ் அ நாட் ட்ரைட். டிஸ்ரப்டிங் மை ப்ரொடக்ஷன் ஆர் அப்சல்யூட்லி, ஷூட்டிங் அப்சல்யூட்லி. ப்ராசஸ். அது எவ்வளோ பெரிய ஆக்டரா இருந்தாலும், சின்ன ஆக்டரா இருந்தாலும், ஐ வில் மேக் ஷூர் இட்ஸ் நாட் டிஸ்ரப்டிங். என்னைக்குமே அந்த ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ஏன் ஆக்டர்ஸ் காமிக்கிறாங்க, எஸ்பெஷலி பெரிய ஆக்டர்ஸ்னா, அவங்கள வந்து ஒரு அட்வான்டேஜ் நெறைய பேர் எடுத்துடுறாங்க. யூனோ ரொம்ப அத வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பேர்ல நெறைய பேர் அத வந்து ம், ம், ஈவன் ம், சின்ன ம். ஆக்டர்ஸ் எங்களுக்கு ரீசென்ட்டா நெறைய பார்த்துட்டு இருக்கோம். தே டூ தட் ஆஸ் அ மோட் டு ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ் திங்கிங் தே வில் பி ஹார்ம்டு. ஹார்ம் நாட் பிசிக்கலி ஆப்வியஸ்லி. பட் ஏதோ ஒரு விதத்துல யாரா நம்மள அட்வான்டேஜ் எடுத்துருவாங்களோ, இல்ல திட்டிடுவாங்களோ அப்படின்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒரு யூனிட், நம்ம ஃபேமிலி. இது எல்லாரோட நல்லதுக்கு தான். அட் தி எண்ட் ஆஃப் த டே எஸ்பெஷலி ஒரு ஆக்டருக்கு தான் பிக்கெஸ்ட் ப்ளஸ். ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஃபிலிம்ல நடிக்கிறதுல யாருக்கு வந்து பிக்கெஸ்ட் அக்கலேட் கிடைக்க போறதுன்னா முதல்ல ஆக்டர். ஏன்னா விஷுவலா தெரியறது வந்து அவங்க தான்.
ஸோ ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை கம்யூனிகேட் பண்ணிட்டா என்றைக்குமே இட் வில் பி வெரி ஸ்மூத்ன்னு நான் நினைக்கிறேன். இன்னொருத்தங்களை இன்வால்வ் பண்ணாமே அது நடந்துருச்சுன்னா சூப்பர். சூப்பர் அப்படி சூப்பர். இல்லைனாலும் எங்களுக்கு You're 2, always 3 there. இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஆட்டிடியூட்னு இல்லை, பட் சில பிரச்சனைகள் நடந்த இடத்துல அந்த டைரக்டரே என்ன பண்ணிடுவாங்க, ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணாதீங்க, டைரக்டர் ஷர்னியாட்ட பேசுங்க, ஷீ நோஸ் ஹவு டு டீல் வித் தம்லாம் நடந்திருக்கு சூப்பர். முன்னாடி. அண்ட் தட் ஹஸ் ஒர்க் வெரி வெல். ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அவங்களாம் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸோ இட்ஸ் Very ஜஸ்ட் nice. அ மேட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். இஃப் யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன்ஸ் தென் திங்ஸ் கேன் கோ ஸ்மூத். பட் குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்தால் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். Correct. ஐ திங்க் வி ஷுட் பி ஏபிள் டு டீல் வித் இட். ஒரு படத்துக்கு எஸ்பெஷலி ஒரு ஏதோ ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் நீங்கள் கேஸ்ட் பண்ணுறச்சே எத்தனை ஆப்ஷன்ஸ் ஒரு டேரக்டர் எதிர்பார்ப்பார்? இஸ் இட் ஜென்யூன்லி தேர் தட் தே வுட் எக்ஸ்பெக்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்? ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தான் வேணும்லாம் அவங்க யாருமே எதிர்பார்க்கறது கிடையாது. இனிஷியல் இப்போ தான் முதல்ல அவங்களோட ஒர்க் பண்ணுறோன்னா அவங்களோட மைண்ட் செட் புரியறதுக்கும் நான் என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இதை பார்க்குறேன்னு புரியறதுக்கு நாங்கள் எப்போவுமே ஒரு 6-7 ஆப்ஷன் முதல்ல கொடுத்துருவோம் வெரைட்டியாக. அதுலேருந்து பார்த்து எனக்கு இந்த ஃபீல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுலேருந்து நாங்கள் இன்னொரு 2-3 காமிச்சு படங்கள் வந்து மோஸ்ட்லி சம்டைம்ஸ் எடுத்த உடனே ஒன்று காமிச்சே அவங்களுக்கு ஓகே ஆகிடலாம். ஸோ என்னோட ப்ராசஸ் அதுவும் நான் சொன்ன மாதிரி முதல்லையே அவங்கள நல்லா புரிஞ்சு பண்ணுறதுனால நான் காமிக்கிற அந்த முதல் இதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். அது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் மணி சார் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதில் அப்படிதான் முதல்ல காமிச்ச ஒருத்தவங்க தான் இப்போ மோஸ்ட்லி டச்வுட் ஐ டோன்ட் நோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் த்ரூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடுவில் ஆனால் பார்க்கணும். ஏன்னா வி ஷுட் நாட் ஜஸ்ட் பி லைக் இவங்க தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அந்த ப்ராசஸில் இது பண்ணுறது தப்பு கிடையாது. பட் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டு ப்ரெசென்ட் ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் அவங்க எப்போவுமே வச்சுருக்கணும். தட் மீன்ஸ் அவங்க ஒரு 10-12 பார்க்கணும். அதுவும் பாலிவுட்டில் நாங்கள் ஹிந்தி ஆட்ஸ்லாம் பண்ணுறோன்னா 20-30 கேட்பாங்க முன்னாடி. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. 20-30 கேட்பாங்க. 20-30 அதுவே ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையே இல்லை. அது கன்ஃபியூஸ் தான் பண்ணும். ஸோ ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுலேருந்து அவங்க ஒரு 6 ஃபில்டர் பண்ணி அந்த 6லேருந்து அவங்க ஒரு 4 ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பேக்கப்போட வச்சுக்கிறது த ப்ராசஸ் ஸ்டில் நவ் அண்ட் இட்ஸ் கான் வெரி வெல். ஆர் டியூட்டி இஸ் என்ன நடந்துட்டுருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில், என்னென்ன மாதிரி பீப்புளை அடிக்கடி கூப்பிடுறாங்க, இதெல்லாம் நான் பார்த்து வச்சு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ மை ப்ராசஸ் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் இட்ஸ் ஆப்வியஸ்லி வெரி குவாலிட்டேட்டிவ். ஸோ இட்ஸ் pretty smooth. Very nice, very nice. Thank you so much, Sharanya. Thank you. So glad that I called you for this Thank you so much. podcast, Santana Talks, and my best wishes to you. I want you to do more films. Thank you. Time is not very far. You will be in Hollywood also. Thank you so very, much. very, very, very happy for you. Thanks a lot. Thank you so much for inviting me and kudos to you for இன்வைட்டிங். இப்போ என்ன இன்வைட் பண்ணதுக்காக சொல்ல, பட் நீங்கள் உங்களோட சேனல் நான் பார்த்தேன். நிறைய அன்அர்த் பண்ணுறீங்க பீப்புள் ஹூ ஆர் நாட் ரியலி அவங்க பண்ணுற தொழில் வந்து பெரிய பரிச்சயமான தொழிலாக இல்லாமல் நீங்கள் அவங்களெல்லாம் அன்அர்த் பண்ணி நல்ல டீப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ தட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் உங்கள் சேனலும் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. whenever I Thank you so much. speak to you, you keep telling me that இன்னொரு 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் ஈவன் 500 இன்க்ரீஸ், இட்ஸ் 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, which is amazing. So congratulations and thank you so much. It's all God's grace. It's going. It's your effort. Thank you so much. Thank Thank you so you. much, Sharanya ji. Thank Thanks you a so much. God bless you. Bye.